அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய கல்விக் கொள்கை. அதை பற்றி விவாதத்தில் தமிழக அரசின் சார்பாக சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு டெல்லியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்விலே தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் மாஃபோ பாண்டியராஜன் அவர்கள் கடுமையாக எதிர்த்ததாக பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கின்றது. தொடர்ந்து அந்த எதிர்ப்பு நீடிக்குமா அல்லது ஜிஎஸ்டியை போன்று அதே போன்று ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் போன்று நீட் தேர்வுல ஒத்துக்கொண்டதை போன்று வளைந்து கொடுப்பார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இது போன்ற நடவடிக்கைகளின் காரணமாக சமூக நீதியை பறிக்கக்கூடிய வகையில இன்றைய மிகப்பெரிய சதி திட்டங்கள் அமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம் வரலாறுகளை அறிந்து கொண்டு அந்த வரலாற்றின் அடிப்படையில இந்த சதிகாரர்களுடைய சதி திட்டங்களை எல்லாம் சுக்குநூறாக்கக்கூடிய வகையில மீண்டும் ஒரு வீரியமான சமூக நீதி இயக்கம் தமிழகத்திலே புறப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான செய்தியாக இருக்க முடியும். நாங்கள் தான் அறிவுடையவர்கள், அமைச்சர்களாக இருந்தாலும், நீதிபதிகளாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், அரசு அலுவலர்களாக இருந்தாலும், பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் அதற்கு வர முடியாது என்ற இருமாப்பை வீழ்த்தி காட்டிய இயக்கம்தான் சமூக நீதி இயக்கம். அதற்கான தெளிவான திட்டங்களை தீட்டினார்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய நிதி அமைச்சர்களுடைய பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் நிதி அறிக்கை, பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யும் போது செய்தித்தாள்களிலே வரும். இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவருடைய பெயர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் என்று வந்தவுடன் ஆகா, முதல்ல நம்ம தமிழர் ஒருவர் தான் நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் அந்த ஆர்.கே. சண்முக செட்டியார் அவர்கள் இந்த திராவிடர் இயக்கம் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் செய்த நடவடிக்கைகளினால் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக ஏற்றம் பெற்றார் என்ற வரலாறு பலருக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்திலே 1912 நீதி கட்சியினுடைய நிறுவனர்களில் ஒருவரான நடேசனார் அவர்கள் சென்னையிலே திராவிடர் இல்லம் என்ற ஒரு மாணவர்களுக்கான ஒரு ஹாஸ்டலை, ஒரு தங்குமிட வசதியை ஏற்பாடு செய்கிறார். காரணம், படிப்பதற்காக, உயர்கல்வி கற்பதற்காக கிறிஸ்தவ கல்லூரிக்கு செல்ல முடியும், ஆனால் அங்கே தங்கி படிப்பதற்கான வசதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திராவிடர் இல்லத்தில் தங்கி படித்து பட்டம் பெற்று ஏற்றம் பெற்றவர் தான் ஆர்.கே. சண்முக செட்டியார் என்பதை நாம் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வரலாறெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. கோவைக்கு வரும்போதெல்லாம் NH ரோடு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கோவை நகர வாசிகள் தான். NH ரோடை உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த N எதற்கு நிற்கிறது, H எதற்கு நிற்கின்றது என்று கேட்டால் பலருக்கும் தெரியாது. இந்தியாவினுடைய விடுதலை போருக்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அர்ப்பணித்த, மிகப்பெரிய அளவிலே தியாகங்களை செய்த நவாப் ஹக்கீம் பல்வேறு கல்வி நிறுவனங்களை தோற்றுவிட்டவர். இன்று கூட வேலூர் மாவட்டம் மேல் விசாரத்தில் சி. அப்துல் ஹக்கீம் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருக்கின்றது. அந்த நவாப் ஹக்கீமுடைய பேரு தான் இன்று NH ரோடாக சுருங்கி இருக்கின்றது. இன்றைய இளைய தலைமுறை முஸ்லிம்கள்ட்ட NH ரோடுக்கு என்னப்பா விளக்கம்னா ஒருத்தருக்கும் தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்க, கோவையின் இன்னொரு முக்கியமான பகுதி RS புரம், ராமகிருஷ்ண சாமிபுரம் எல்லாம் பலரும் அதற்கு RS புரம் என்றால் என்ன என்று கேட்டால் விளக்கம் சொல்லலாம். ஆனால் RS புரம் ஒரு மிகப்பெரிய வரலாறை இந்த கோவை மாவட்டத்திற்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. RS புரம் என்பது ரத்தன சபாபதி புரம். யார் அந்த ரத்தன சபாபதி? இந்த நகரத்தினுடைய, அப்போது கோவை மாநகராட்சி அல்ல நகராட்சியாக இருந்தபோது அதனுடைய நகர்மன்ற தலைவராக இருந்தார் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, இன்று கோவைக்கு வந்தால் சிறுவாணி தண்ணீரை
குடிக்கக்கூடிய அந்த சுவையான தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. அந்த சிறுவாணி நீர் கோவைக்கு வருவதற்காக திட்டம் தீட்டி அதை அமுல்படுத்தியவரும் ரத்தின சபாபதி தான். ஆனால் இந்த ரத்தின சபாபதி RSS காரரா, சங்க பரிவாரை சேர்ந்தவரா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் நம்மவர். அவர் நீதி கட்சியினுடைய முக்கியமான தூண்களில் ஒருவராக இந்த கோவையிலே விளங்கியவர். கோவை எப்போதுமே ஒரு மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக நீதி பூமியாகத்தான் கடந்த காலங்களிலே சிறப்பாக திகழ்ந்திருக்கின்றது என்பதற்கு இன்னொரு சான்று. இன்றைக்கு கூட கோவையில ஞானசரம் என்ற ஒரு கண் மருத்துவமனை, பிரபலமான ஒரு கண் மருத்துவமனை இருக்கின்றது. அந்த கண் மருத்துவமனை சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட, சங்கர நேற்றாலயா தொடங்குவதற்கு முன்பு கூட தமிழகத்தின் தலை சிறந்த ஒரு கண் மருத்துவமனையாக இருந்தது. அந்த கண் மருத்துவமனை தொடங்கியவர் ஒரு கிறிஸ்தவர். அவருடைய பெயர் ஆரோக்கியசாமி பிள்ளை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஆரோக்கியசாமி பிள்ளைக்கு குழந்தைகள் இல்லாததின் காரணமாக அதை ஒரு தர்ம நிறுவனமாக சர்ச்சுக்கு அர்ப்பணிக்கின்றார். இந்த ஆரோக்கியசாமி பிள்ளையும் இந்த கோவை கொங்கு மண்டலத்தில் திராவிடர் இயக்கத்தினுடைய சமூக நீதி இயக்கத்தினுடைய ஒரு தூணாக விளங்கியவர். அதே போன்று இந்த பகுதியில ரத்தின சபாபதியுடனும் ஆரோக்கியசாமி பிள்ளையுடனும் சேர்ந்து பணியாற்றிய இன்னொரு சகோதரர், இன்னொரு பெரிய வித்தகர் யார் என்றால் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கான் சாஹிப் சையது திவான் அப்துல் ரசாக் சாஹிப் என்பவர். ஆக ஒரு மதத்தால் ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், இவர்கள் இந்த பகுதியில இந்த கொங்கு மண்டலத்தில் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தூண்களாக விளங்கினார்கள் என்பது கோவை என்றும் சமூக நீதியினுடைய பூமியாக, சமூக நல்லிணக்கத்தினுடைய பூமியாக இருக்கின்றது. அதே பாரம்பரியத்தை தான் சில மாதங்களுக்கு முன்பு கோவையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு இங்கே அனைவருக்கும் வருத்தத்தை தெரிவிக்கும் போது முதலாக அதே பாரம்பரியத்திலே தான் தந்தை பெரியார் திராவிட கழகம் முன்னெடுத்து இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்திய ஆர்ப்பாட்டம் இருக்கின்றதே. நீங்கள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும், எத்தனை மோடிகளை கொண்டு வந்தாலும் இந்த கோவை பூமி என்றும் சமூக நீதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக அமையும் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கின்றது என்பதையும் நான் நிச்சயமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நிலை என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய நீதிபதிகள், இவர்களில் பெரும்பான்மையானோர் யாராக இருக்கின்றார் என்றால் பிராமணர்களாக, பார்ப்பனர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கின்றோம். வரக்கூடிய தீர்ப்புகளை பார்க்கும்போது, சென்ற ஆண்டு வைத்தியநாதன் என்ற ஒரு நீதிபதி மதுரையில, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பிரிவில் வேறொரு வழக்கு நடைபெறுகின்றது. ஒரு பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து வேறொரு வழக்கு நடைபெறும் போது அந்த நீதிபதி வைத்தியநாதன் என்பவர் அந்த வழக்கிலே அது குறித்த தீர்ப்பை அளிப்பதை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 பாபரி பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த தினத்திலே முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கின்றேன் என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பு இந்த ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது வேறு விஷயம். இது போன்றவை தான் இன்றைய நீதிமன்ற தீர்ப்புகளாக வருகின்றது என்றால், எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர் தான் அதிகாரத்தில் பெரும்பான்மையினராக வீற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை அன்று நீதி கட்சியும் அதை தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் சீருடன் சிறப்புடன் மிகப்பெரிய மதிநுட்பத்துடன் தொலைநோக்க பார்வையுடன் நடத்திய திராவிடர் கழகம் அதையெல்லாம் மாற்றி அமைத்தது. மீண்டும் ஒரு நீதி கட்சியும் ஒரு திராவிடர் இயக்கம் அந்த வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில், கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, அதே நேரத்தில் இன்னொரு கருத்தையும் நான் இங்கே இறுதியாக எடுத்துரைத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகின்றேன். முதலிலே இந்த சமூக நீதி கட்சியை சமூக நீதி
இயக்கத்தை தமிழகத்திலே நடேசனார் தொடங்கினார்கள். அவருடன் சேர்ந்து டி.எம். நாயரும் சேர்ந்து கொண்டார்கள். டி.எம். நாயர் சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்தார். அந்த மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தவர் தியாகராய செட்டியார். முதலிலே தியாகராய செட்டியாருக்கும் டி.எம். நாயருக்கும் இடையிலே எப்போதுமே ஒற்றை கருத்து இருக்காது. தியாகராய செட்டியார் சென்னை மேயர் என்ற அடிப்படையிலே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களுக்கு தாராளமாக நிதிகளை அளித்து வந்தவராக இருந்தார். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே அவர் நிதியும் அளித்தார். கும்பாபிஷேகத்திற்கு மேயர் போகின்றார். சென்ற மேயர் செட்டியார், அதனால தரையிலே அமர வைக்கப்பட்டார். அவரும் அமர்ந்து விட்டார். ஆனால் திரும்பி பார்க்கின்றார். திரும்பி பார்க்கும்போது மேயருடைய குமாஸ்தா நாற்காலிலே அமர வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் பார்ப்பனராக இருந்தார். அதனால நாற்காலியில அமர வைக்கப்பட்டிருக்கின்றார். இது அவருக்குள் பெரிய சிந்தனைகளை தூண்டுகின்றது. டி.எம். நாயர் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை உணர்ந்து அவருடன் சேர்ந்து இந்த நீதி கட்சியினுடைய நிறுவனர்களில் ஒருவராக தியாகராய செட்டியாரும் மாறுகின்றார் என்பது வரலாறாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதை மிக தெளிவாக தமிழ் சமூகத்திற்கு அளித்தவர் தந்தை பெரியார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. இது போன்ற இன இழிவுகள், இது போன்ற உயர் சாதி தாழ்ந்த சாதி பாரபட்சங்கள் வழிபாட்டு தலத்திற்கு செல்லும் போதும் கூட பாரபட்சம் காட்டுவதை தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவிலே வெறுத்தார். நிச்சயமாக அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வுகளை அகற்றுவதற்காக எந்த ஒரு வழி இருந்தாலும் அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு மிக வலிமையாக எடுத்துச் சொன்னவர் தந்தை பெரியார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் அவருடைய உரையிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்டிவிட்டு நான் இங்கே விடைபெறலாம் என்று விரும்புகின்றேன். பாவ புண்ணியத்தையும் மோட்ச நரகத்தையும் ஆதாரமாக வைத்து மதங்கள் இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று மதங்களை பற்றிய தன்னுடைய கண்ணோட்டத்தை பதிவு செய்யக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொல்கின்றார், இந்து மதம் என்பதிலிருந்து மதம் மாறினதாக இது திருச்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை. இந்து மதம் என்பதிலிருந்து மதம் மாறினதாக சொல்லப்படும் 69 ஆதி திராவிடர்களும் பிறவியின் காரணமாக அவர்களுக்குள்ள இழிவில் இருந்து விடுதலை அடைந்ததோடு பாமரத்தன்மையும் காட்டுமிராண்டித்தனமுமான மிருக பிரயாத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் சிறிது விடுதலை அடைந்தார்கள் என்பதற்காகவே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றார், மேற்கண்ட 69 பேர்களுக்கும் தீண்டாமை என்பது போய்விட்டது. இனி ஒருவன் அவர்களை பறையன், சக்கிலி, சண்டாளன் என்று இழிவாய் கூற முடியாது. அவர்களும் மற்றவர்களை சாமி சாமி புத்தி என்று கூப்பிட்டுக் கொண்டு தூர எட்டி நிற்க வேண்டியதில்லை. மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை. ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை. குளிக்க தண்ணீர் இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் திண்டாட வேண்டியதில்லை. வண்ணான் நாவிதன் இல்லாமல் அழுக்கு துணியுடனும் கரடிகோல் மயிர் வளர்த்துக் கொண்டும் பார்ப்பவர்களுக்கு அசிங்கமாக தோன்றும்படியும் வாழ வேண்டியதில்லை. இனி எந்த பொது தெருவிலும் நடக்கலாம், எந்த வேலைக்கும் போகலாம், யாருடனும் போட்டி போடலாம், அரசியலில் சம பங்கு பெறலாம். மதம் சம்பந்தமாகவும் இனி அவர்கள் தங்கள் கோயிலுக்குள் போக தாராளமான உரிமை உண்டு, வேதம் படிக்கவும் உரிமை உண்டு என்று தீண்டாமை ஒழிவதற்கு இஸ்லாமே நன்மருந்து என்ற தலைப்பின் கீழே பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை. அப்போது அவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். இது இன்றைய தேனி மாவட்டம் சீலையம்பட்டியைச் சேர்ந்த சிலர் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் தழுவிய போது அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு திருச்சியிலே ரயில்வே தொழிலாளர்களுக்கு மத்தியிலே ஆற்றிய உரை இன்றும் பதிவாக இருக்கின்றது. இந்த உரையில இன்னொரு இடத்துல சொல்கின்றார், முஸ்லிம்கள் முரடானவர்களாமே, இந்த மதம் இஸ்லாம் முரட்டுத்தனமானதாகவே,
என்று கேட்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், இப்படிப்பட்ட முரட்டுத்தனத்தினால் தான் இந்த திமிரை அடக்க முடியும் என்று என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தந்தை பெரியார் அவர்களுடைய வார்த்தைகள். அவர்களுடைய வார்த்தைகள் இன்னும் உண்மையாகவே இருக்கின்றது. எனவே அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நிறைய பணிகள் இருக்கின்றது. தினமும் மக்களுடைய சிந்தனையிலிருந்து மக்கள் ஒரு பக்கம் ஒருமுகமாக சிந்தித்து ஒரு பணியை, ஒரு சமூக நீதி ரீதியான பணியை செய்யும் போது பாசிசம் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவது போன்று வேறு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும். இதுதான் ஹிட்லருடைய பாணியாக இருந்தது. இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி ஹிட்லருக்கு அப்பனாக திகழ்கின்றார். அது மட்டுமல்ல, நரேந்திர மோடி 2 in 1. எப்படி என்று கேட்கின்றீர்களா? ஹிட்லருக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு கோயபல்ஸ் என்ற பிரச்சார அமைச்சர், புரோகண்டா பரப்புரை அமைச்சர் ஒருவர் இருந்தார். ஆனால் மோடி தான் ஹிட்லர், மோடி தான் கோயபல்ஸ் 2 in 1. 50 நாட்களுக்குள் ரூபாய் மதிப்பிழந்த ரூபாய் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பது 50 நாட்களுக்குள் முடியும், இல்லாவிட்டால் நானே தூக்கில் தொங்கிக் கொள்வேன் என்று சொன்னார். இன்று இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நாள் 24, 6 நாட்கள் இருக்கின்றது. 1 ரூபாய் மதிப்பை இழப்பை நான் செய்தது வரலாற்று தவறு என்று சொல்லி 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லும் என்று அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் புதுடெல்லியிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் நரேந்திர மோடி தூக்கில் தான் தொங்க வேண்டும் என்று சொல்லி இந்த விழிப்புணர்வுகளை எல்லாம் இரவு பகல் பாராமல் செய்வது அனைவருடைய கடமை. என்றும் மனிதநேய மக்கள் கட்சி உங்களுடன் தோளோடு தோள் நின்று இந்த சமூக நீதி பயணத்தில் தொடர்ந்து பயணிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.